தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க விஷயம் என்னன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள பத்தி சென்னை உயர்நீதிமன்றம் குடுத்த தீர்ப்பு தாங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் 1996ல இருந்து 2002 காலகட்டத்துல நெறைய சொத்து குவிப்பு பண்ணியிருக்காரு. வருமானத்தை விட அதிகமான சொத்துக்கள சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் மேல பல வழக்குகள பதிவு பண்ணாங்க. அந்த வழக்குகள விசாரிச்சு 2016லயே இவர் இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணல, சொத்து குவிப்பு நடவடிக்கையில ஈடுபடலன்னு சொல்லிட்டு இவரை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்க சமயத்துல அப்ப என்ன ஆச்சுன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஒரு விஷயத்துல மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணி திரும்ப வழக்க பதிவு பண்ணாங்க. இதுக்கான விசாரணை தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்களை 2016ல அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிரபராதியா அறிவிச்சது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவர் சொத்து குவிப்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காரு. அவரோட வருமானத்தை விட 60% அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்கலாம்னா, இப்ப சென்னை உயர்நீதிமன்றமே இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்களே, அப்ப அமைச்சரோட பதவி என்ன ஆகும்? இவர் தொடர்ந்து எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் நீடிக்க முடியுமா அப்படின்றத கேட்கலாம். இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் இவர் பண்ணது தப்புதான் அப்படின்றத மட்டும்தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப தண்டனையை பத்தின அறிவிப்புகள்லாம் 21ஆம் தேதி தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் இவரோட பதவி என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியும். ஒருவேளை இவருக்கு 2 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இவரோட எம்எல்ஏ பதவியும் காலி ஆயிரும், அதே மாதிரி அமைச்சர் பதவியும் காலி ஆயிரும். ஒருவேளை இவருக்கு 2 வருஷத்துக்கு கம்மியா சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா இவரோட எம்எல்ஏ பதவி அப்படியே இருக்கும், அமைச்சர் பதவி என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. அதனால இப்போ ஒரு சில பேர் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்ப இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாதா? தீர்ப்பையும் தண்டனையும் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்ப தீர்ப்பை மட்டும் நிறுத்தி வச்சா மட்டும்தான் இவர் சிறைக்கும் போகாம தப்பிக்க முடியும், அதே மாதிரி பதவியிலையும் நீடிக்க முடியும். ஒருவேளை தண்டனை மட்டும் நிறுத்தி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரோட பதவி ஆட்டோமேட்டிக்கா பறி போயிடும். இவர் வேணா சிறைக்கு செல்லாம தப்பிக்கலாம். அதனால அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இந்த விஷயத்துல என்ன மாதிரி தண்டனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாளை கழிச்சு தாங்க தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குக்கான தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பதவியும் காலி ஆயிரும், அவர் ஜெயிலுக்கும் போயிருவாரு. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயரா மாறிடும். ஏன்னா மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொரு பேருக்கும் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கே என்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அமலாக்கத்துறை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கிடுக்குப்பிடியா பிடிச்சிட்டு இருக்காங்க. இதனால இன்னுமே அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படி இருக்கும்போது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.